அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பனா ஸித்னா இல்மா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூரத்துல் பக்ராவுடைய 60 மற்றும் 61வது ஆயத். இதற்கு முன்னாடி இருந்த ஆயத்துகளில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுத்த அருட்கொடைகள், பனி இஸ்ராயலர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த அருட்கொடைகளை நம்ம பார்த்தோம். அதே போல பாலஸ்தீன் அப்படிங்கிற இடத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள நுழைய செய்கிறான். அப்படி நுழையும் போது நீங்க ஹித்தா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிக்கொண்டு போகும்போது, நீங்க சுஜூத் அப்படி செய்யக்கூடிய அந்த நிலையில போகும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை மன்னிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது இவங்க கேட்டாங்களா? கண்டிப்பா கிடையாது. ஹிந்தா, எங்களுக்கு கிரேவ் தான் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களா இருந்தாங்க. அப்படி அதனால அவங்க தன்னுடைய எல்லையை மீறக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில இருந்ததுனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு வேதனை தரக்கூடிய ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்தான் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இனி வரக்கூடிய ஆயத்துகள்ல மேலும் அவங்களுக்கு என்ன நிகழ்ந்தது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்த ஆயத் 60. வ இத், இன்னும் சமயம், இஸ்தஸ்கா, தண்ணீர் தேடினார் மூசா அலைஹிஸ்ஸலாம் லி கௌமிஹி, தனது சமுதாயத்திற்கு, ஃபகுல்னா, ஆகவே கூறினோம், இது ரிப், அடிப்பீராக, பி அஸாக, தடியால், அல் ஹஜர், கல்லை. அப்ப இங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பாலைவனத்துல இருக்கக்கூடிய அந்த தருணத்துல அவங்க கிட்ட என்ன இல்லை, தண்ணீர் கிடையாது. அப்போ அவங்க தண்ணீர் தேடுறாங்க. அப்படி தேடும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடிப்பீராக, உங்களுடைய தடியை அடிங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஹஜர் கல் மேல அடியுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த அசாக்க அப்படிங்கிறது தடி, மூசா அலைஹிஸ்ஸலாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த தடி, குச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது என்ன தடி அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேற ஆயத்துல கேட்கும்போது, இது என்னுடைய கைத்தடி, இதன் மீது நான் சாய்ந்து கொள்வேன், இதை கொண்டு என் ஆடுகளுக்கு இலைகள் பறிப்பேன், இன்னும் இதில் எனக்கு வேறு தேவைகளும் நிறைவேற்றுகின்றன அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் இதை பத்தி, இந்த அசாக் அப்படிங்கிறத பத்தி சொல்றாங்க, குறிப்பிடுறாங்க. அப்ப இங்க 12 பழங்குடியினர் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தேவைப்படுது? தண்ணி தேவைப்படுது. ஸோ அந்த தண்ணீரை தேடும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட இருந்து வஹி வருது, நீங்க உங்களுடைய கைத்தடிய அடியுங்க, இந்த கல்லின் மீது அடியுங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த கைத்தடி நமக்கு எல்லாம் தெரியும், 4 மிராக்கிள்ஸா மாறி இருக்கு. ஒன்று, ஃபர்ஸ்ட் தரக்க பாம்பாக மாறுது. 2வது தரக்க கடலை பிளக்கிறதுக்கு உதவக்கூடியதா இருக்கு. 3வது தரக்க இதனால அடிக்கும் பொழுது அதிலிருந்து 12 நீர் ஊற்றுகள் நமக்கு கிடைக்குது, அந்த மக்களுக்கு கிடைக்குது. லாஸ்ட் 4வது தரக்க தான் அது பெரிய பாம்பாக மாறி சின்ன சின்ன மெஜிஷியன்ஸ் பண்ண அந்த பாம்புகளை விழுங்கக்கூடியதா இருக்கு. இப்ப இந்த ஹஜர்ல அடிக்கும் பொழுது என்ன பீரிட்டு வருது அப்படின்னா, தண்ணீர் அவங்களுக்கு கிடைக்குது. அப்ப அந்த தண்ணீரை கொண்டு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, 12 ஊற்றுகள் அந்த கல்லுல இருந்து பீரிட்டு வரக்கூடியதா அமையுது. ஐன் அப்படின்னா ஊற்றுகள் அப்படின்னு அர்த்தம். கண்ணுக்கும் நம்ம ஐன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா கண்ணுல இருந்து அந்த தண்ணி வரக்கூடிய ஒரு இதனால. இப்ப 12 ட்ரைப்ஸ் எதுக்கு, 12 நீர் ஊற்றுகள் எதற்கு அப்படின்னா, 12 குலத்தார், பனி இஸ்ராயல் யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகளை தான் பனி இஸ்ராயல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 12 நீரூற்றுகள் எத்தனை குலத்தாருக்கு? 12 குலத்தாருக்கு கிடைக்குது. அடுத்து என்ன ஆகுது பார்க்குறோம் அப்படின்னா, ஃபன் ஃபஜரத், பீரிட்டனர், மின்ஹு, அதிலிருந்து, இஸ்னத அஷ்ரத, 12 ஐனன் ஊற்றுகள், அது திட்டமாக, அலிம அறிந்தார்கள், குல்லு எல்லாம், உனாசின் மக்கள், மஷ்ரபஹோம் குடிக்கும் இடத்தை, தங்கள் குடிக்கும் இடம் எது அப்படிங்கிறது அந்தந்த மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுது. எதனால கரெக்டா 12 ஊற்றுகள் 12 மக்களுக்கு எந்த நேரத்துல எப்ப குடிக்கணும், எப்போ இந்த கூட்டத்திற்கு அப்படிங்கிறது எல்லாமே அந்த மக்களுக்கு தெரிஞ்சிருந்தது.
குழு புசியுங்கள், வஷ்ரபு இன்னும் பருகுங்கள், மின் இருந்து ரிஸ்கி உணவு, அல்லாஹி அல்லாவின், வலா தசவ் இன்னும் வரம்பு மீறி விஷமம் செய்யாதீர்கள், ஃபில் அர்தி பூமியில் முஃப்சிதீன் விஷமிகளாக. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன சொல்றான், உங்களுக்கு தேவையான தண்ணீர் கிடைச்சிருச்சு, நீங்க விஷமம் பண்ணாதீங்க. இங்க நீங்க உண்ணலாம், பருகலாம், தண்ணி குடிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா பூமியில மட்டும் விஷமம் செய்யக்கூடாது. அப்ப அவங்களுக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கு? உண்ண உணவு, மண் மற்றும் சல்வா அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, நீர் குடிப்பதற்கு நீரும் கிடைச்சிருக்கு. அந்த மக்களுக்கு எந்த ஊற்று அப்படிங்கிறதும் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்ப இத்தனை தெரிஞ்சும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன சொல்றான், வரம்பு மீறாதீங்க அப்படின்னு சொல்றான். அப்ப இங்க அவங்க எப்படி வரம்பு மீற முடியும் அப்படின்னா, பனி இஸ்ராயலர்கள் ஒரு குலத்தார் இன்னொரு குலத்தார் குடிக்கக்கூடிய நேரத்துல போனாலோ அந்த மாதிரி வரம்பு மீறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த மாதிரி செய்யாதீங்க. அதே போல அந்த தண்ணீர் ஆகட்டும் இல்ல வேற எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க வீண் விரயம் செய்யக்கூடியவர்களா இருக்காதீங்க. உங்களுக்கு உணவு கிடைச்சிருக்கு, அதையும் வீண் விரயம் செய்யாதீங்க. அதே போல தண்ணீர் இருக்கு, அதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்க அவங்களுக்கு கொடுத்த கட்டளை என்ன? வரம்பு மீறாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை அவங்க கேட்டாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுல இருந்து நம்ம லெசன் என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, நமக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, நீர் எல்லாம் இருக்கு அப்படின்னா அதை நம்ம வீண் விரயம் பண்ணக்கூடாது. நம்மகிட்ட பணம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நிறைய செஞ்சு வேஸ்ட் பண்ணக்கூடியவர்களா இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழைக்காக துவா செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க. அப்படி செய்யும் போது அதிக மழை வரும்போது என்ன சொன்னாங்க? யா அல்லாஹ், இந்த ஒரு மழையை எங்களுக்கு பரக்கத்தானதா ஆக்கித்தா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களா இருந்தாங்க. அப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நம்ம வேஸ்ட் பண்ண கூடாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க? அன்ஹா கிட்ட இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு என்ன தேவை இருந்தாலும், அது ஒரு ஷூவோட லேசாவே இருந்தாலும் நீ யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ் கிட்ட கேட்கணும். அப்ப எது ஒரு ஈஸியான திங்ஸா இருந்தாலும் அல்லாஹ்ட்ட கேட்கும் போதுதான் அது நமக்கு மிகவும் சுலபமானதாக இருக்கக்கூடியதா அமையுது. அதே போல நமக்கு தண்ணீர் அப்படிங்கறது மேலே இருந்தும் வருது, கீழே இருந்தும் வருது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தண்ணி கேட்குறாங்க, அவங்களுக்கு மழையா வந்திருக்கலாம். ஆனா மழையா வந்தா அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருந்திருக்கணும். இப்படி ஊற்றா வரும்போது அவங்களுக்கு அந்த ஸ்டோர் பண்ணக்கூடிய தேவை ஏற்படாம இருக்கு. அப்போ அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன சொல்றான், நீங்க அந்த கல்லை தடியால அடிங்க அப்படின்னு சொல்றான். அப்போ அவன் நினைச்சிருந்தா ஏற்கனவே சும்மா தண்ணியை கொடுத்துருந்துருக்கலாம். ஆனா நம்ம சைட்ல இருந்து எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறத இது நமக்கு காமிச்சு தருது. இந்த ஆயத்துல இருந்து நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த ஆயத் 61. வஇத் இன்னும் சமயம், குல்தும் கூறினீர்கள், யா மூசா, மூசாவே, லன் நஸ்பிர சகிக்கவே மாட்டோம், அலா தஆமி ஓர் உணவு, வாஹிதின் ஒரே ஒன்று, ஃபதுஉ ஆகவே பிரார்த்திப்பீராக, லனா எங்களுக்காக, ரப்பக இறைவனிடம், யுஹ்ரிஜ் உற்பத்தி செய்வான், லனா எங்களுக்காக, மிம்மா எதிலிருந்து, துன்பித்து விளைவிக்கிறது, அல் அர்த் பூமி, மின் இருந்து, பகலிஹா அதன் கீரை, வகிசா இஹா இன்னும் வெள்ளரிக்காய், வஃபூமிஹா இன்னும் கோதுமை, அதசிஹா இன்னும் பருப்பு, பஸ்வலிஹா இன்னும் வெங்காயம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க இந்த மூசா அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றக்கூடிய பனி இஸ்ராயலர்கள் என்ன சொல்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்டனா, எங்களுக்கு இப்ப பொறுமை கிடையாது, ஒரே உணவு மண் சல்வா இதை மட்டும் எங்களால சாப்பிட முடியாது, அதனால நீங்க உன்னுடைய இறைவன் கிட்ட துவா செய்யுங்க, செஞ்சு எங்களுக்கு ஃபூமிஹா, கிஸ்ஸாஇஹா, பக்கலிஹா, பசலிஹா, அதசிஹா இந்த 5 வகைகளை எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க. பக்கலிஹா அப்படின்னா கீரை சார்ந்த வகைகள், இது எல்லாமே பக்கலிஹா அப்படிங்கிறதுல வரும். இது நெக்ஸ்ட் கிஸ்ஸாஇஹா, அது எப்படின்னா இந்த குக்கும்பர் இருக்கு இல்லையா, அந்த இனத்தை சார்ந்ததெல்லாம் அதுல சேர்ந்தது வரும். ஃபூமிஹா அப்படின்னா எதெல்லாம்
இந்த கோதுமை வகையை சார்ந்ததோ அதெல்லாம் இந்த ஃபூமிகா அப்படிங்கிறதுல வரும். அதசிஹா அப்படிங்கிறது பருப்பு வகையை சார்ந்ததுல வரும். பசலிஹா அப்படின்னா வெங்காயம். எங்களுக்கு ஒரு உணவு தேவையில்லை, எங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. எப்பவுமே ஒரு பாசிட்டிவான மனிதர்கள் என்ன கேட்பாங்கன்னா, நம்மகிட்ட இருக்கிறது போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நெகட்டிவ் பர்சன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, இது எனக்கு பத்தாது, இன்னும் எனக்கு வேணும் அப்படின்னு குவாலிட்டியில் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, குவான்டிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்போ மண்ணு சல்வா இந்த உணவு வந்து எப்பேற்பட்ட உணவாக இருந்தது அப்படின்னா, அவங்க சொர்க்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு உணவாக இருந்தது. இவங்க பாலைவனத்தில் இருந்தாங்க, ஆனால் அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மண் சல்வாவையும் கொடுத்து தண்ணீரையும் கொடுத்தான். ஆனால் இவங்களுக்கு வந்து என்ன தேவைப்படுது, இந்த மற்ற திங்ஸ் எல்லாம் தேவைப்படுது. அதை கேட்டதும் மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அத்தஸ்தபதீலூன மாற்றிக்கொள்கிறீர்களா, அல்லதி எது ஹுவ அது அதுனா மிக தாழ்ந்தது, பில்லதி எதற்கு பகரமாக ஹுவ ஹைர் அது சிறந்தது. அப்ப நீங்க வந்து கேக்குறீங்க, என்ன கேக்குறீங்க, ஒரு தாழ்வான விஷயத்தை கேட்குறீங்க, ஆனால் எது சிறந்ததோ அதற்கு பகரமா இந்த தாழ்வான விஷயங்களை கேட்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அப்செட்டா சொல்லக்கூடியவரா இருக்காங்க. அப்ப எது சிறந்தது, மண் சல்வா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு கொடுத்தது ரொம்பவே சிறந்ததா இருந்தது. ஆனா அவங்க எதை கேட்குறாங்க அப்படின்னா, பனி இஸ்ராயலர் வெங்காயம் கொண்டுங்க, கோதுமையை தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எது சிறந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, மண் சல்வா அப்படிங்கிறது வானத்திலிருந்து கீழே இறங்கி இருக்கு, முன்கூட்டியே தயாரான ஒரு கம்ப்ளீட்டான ஃபுட்டாக இருக்கு, ரொம்ப சத்தானதா இருக்கு. இப்போ இவங்க கேட்கறது வந்து கீழே இவங்களே விளைவிக்க கூடியதா இருக்கும், அந்த உணவை அவங்களே உற்பத்தி செய்யணும், அவங்க செஞ்சதுக்கு அப்புறம் உண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க. இதுதான் இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸா இருக்கு. இப்போ இவங்க வந்து என்ன கேட்குறாங்க, நீங்க உங்களுடைய ரப்பு கிட்ட கேளுங்க அப்படின்னு ஆணவத்துல அவங்க கேட்கக்கூடியவர்களா இருக்காங்க. ஆனா நம்ம அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சிக்காயி முடியாம இருக்கும்போது கூட என்ன நடந்தது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க ஃபேமிலி எல்லாத்தையும் மறுபடியும் கொடுக்கும்போது மேல வானத்திலிருந்து நிறைய வந்து தங்க லோக்கஸ்ட்டை வந்து கொடுக்குறாங்க. அப்போ இன்னுமா உனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தேவை இல்லைதான் யா அல்லாஹ், ஆனா கொடுக்கக்கூடியவன் நீயா இருக்கிறனால அந்த பொருளை வாங்கக்கூடியவனா இருக்கேன்னு அவ்வளோ ஒரு பொறுமை, அவ்வளோ ஒரு பணிவுட வாங்கக்கூடியவர்களா இருந்தாங்க. ஆனா இந்த பனி இஸ்ராயலர்கள் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, ஆணவத்துல கேட்குறாங்க, நீங்க கேளுங்க, எங்களுக்கு இதெல்லாம் பத்தாது அப்படின்னு அந்த ஒரு இல்லாமைய வந்து உணரக்கூடியவர்களா இருக்காங்க. அப்ப இதுல இருந்தே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது, எப்படி நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. என்ன சொல்றாங்க, நீங்கள் ஏதேனும் ஒரு பட்டணத்தில் இறங்கி விடுங்கள், அங்கு நீங்கள் கேட்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்று அவர் கூறினார். அப்போ இவங்க எப்படி இருந்திருக்காங்க, எவ்வளோ நன்றியற்றவர்களாக இருந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு சிலையை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க, அல்லாஹ் கிட்ட இருந்து வந்த உணவை வந்து புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க, அதிக உணவை தேடக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்போ இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுடைய ஃபுல் பர்பஸையும் அவங்க மறக்கக்கூடியவர்களாக ஆயிட்டாங்க. பனி இஸ்ராயலர்களுக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்தான், நீங்கள் வந்து உங்களை நான் சூஸ் பண்ணியிருக்கேன், எல்லா மக்களை விட உங்களை நான் சூஸ் பண்ணியிருக்கேன், நீங்க வந்து இந்த துன்யால வந்து இருந்து பிற மக்களையும் என்னை நோக்கி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை படைச்சேன், உங்களை சூஸ் பண்ணேன். ஆனா நீங்க அந்த பர்பஸை விட்டுட்டு வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருக்கீங்க, நான் கொடுக்கக்கூடிய விஷயத்திற்கு நன்றியற்றவர்களா இருக்கீங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள பார்த்து சொல்லக்கூடியவனா இருக்கான். அதனால அதற்கு என்ன காரணம் அவங்களுக்கு வருது அப்படின்னா, வறுமையும் இழிவும் அவர்கள் மீது சாட்டப்பட்டு விட்டன, மேலும் அல்லாஹ்வின் கோபத்திற்கும் அவர்கள் ஆளானார்கள். இது ஏனென்றால் திடமாகவே அவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை நிராகரித்தார்கள். ஏன்னா இவங்க இதெல்லாம் எதனால வறுமை இழிவு எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா, அவங்க துன்யா அப்படின்னு சொல்லி போகக்கூடிய அந்த துன்யாவையே சார்ந்து இருந்ததுனால அவங்களுக்கு வறுமையும் இழிவும் ஏற்பட்டு
கொண்டிருந்தது. அதே போல அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் அவங்க வந்து ஆளானாங்க. அவங்க இதெல்லாம் எதனால பண்ணாங்க, எதனால இவங்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய ஆயத்தை வந்து அவங்க வசனங்களை வந்து நிராகரிச்சாங்க. அல்லாஹ்வுடைய ஆயத் வந்து 2 வகைப்படும். ஒன்று ஷர்இ, இன்னொன்று கவ்னி. அப்போ ஷர்இ ஆயத் அப்படின்னா என்னன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருளிய வசனங்கள், அந்த வசனத்தையும் அவங்க பொய்ப்பித்தாங்க, நிராகரித்தாங்க. கவுனி ஆயத் அப்படின்னு பார்த்தோம்னா மிராக்கிள்ஸ், அதிசயங்களை காமிச்சான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஆனா அதையும் அவங்க வந்து நம்பக்கூடியவர்களா இல்லை, நிராகரிக்கக்கூடியவர்களா தான் இருந்திருக்காங்க. இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கவுனி ஆயத் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த மிராக்கிள்ஸ், அந்த பாம்பா மாறினது எல்லாத்தையும் அவங்க மறக்கக்கூடியவர்களா இருந்திருக்காங்க. ஷர்இ ஆயத் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தௌரா வேதம் வந்ததையுமே அவங்க மறக்கக்கூடியவங்களா, நிராகரிக்கக்கூடியவர்களா இருந்திருக்காங்க. அடுத்து என்ன நடக்குது, அநியாயமாக அவர்கள் நபிமார்களை கொலை செய்து வந்ததும் தான் அவங்க இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு, வறுமைக்கும் வரதுக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. நம்ம நிறைய ப்ராஃபட்ஸை வந்து யாரு கொலை செய்தாங்க, அந்த பனி இஸ்ராயலர்கள் கொலை செஞ்சிருக்காங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், யஹ்யா அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், ஈசா அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. மதினா ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பொழுது அவங்க எப்படி இவங்களை வந்து நம்ம கொலை செய்யலாம் அப்படின்னு நிறைய பிளாட்ஸ் எல்லாம் வந்து பண்ணக்கூடியவளா இருந்திருக்காங்க. அப்ப இதுல இருந்து அவங்க ரொம்பவே அல்லாஹ்வுக்கு பணியாம மாறு செஞ்சு வந்ததுமே, இவங்க வரம்பு மீறினதுமே தான் காரணமா அமைஞ்சது. அப்ப இந்த இடத்துல நம்ம படிப்பினை என்ன அப்படின்னா, அல்லாஹ்வை நிராகரிக்கிறதும் நபிமார்களை கொலை செய்ததும் தான் அவங்களுடைய வறுமைக்கும் காரணமா அமைஞ்சிருக்கு. அது ஒரு பெரிய பாவமா அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எத்தனை எத்தனை அருட்கொடைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு கொடுத்தாலும், மண் சல்வா போன்ற அந்த சொர்க்கத்து உணவு கையில கிடைச்சாலும் அவங்க வந்து நன்றி மறந்தவர்களா இருந்திருக்காங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தனை பிளஸ்ஸிங்கை கொடுத்தும் அவங்க வரம்பு மீறி அவங்களுடைய தன்னுடைய ஆணவத்துல வந்து அவங்க இருந்ததன் காரணமாக தான் அவங்களுக்கு வந்து இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. அவங்க எந்த அளவுக்கு ஒரு ரூடானவங்களா இருந்திருப்பாங்க அப்படின்னு நம்மனால வந்து யூகிக்கவே முடியாத அளவுக்கு நபிமார்களை கொலை செய்யற அளவுக்கு போயிருக்காங்க. அப்ப நமக்கு வந்து இது பனி இஸ்ராயலர்கள் பண்ணாங்க அப்படின்னு எடுக்காம, நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த அருட்கொடைகளை நல்ல முறையில யூஸ் பண்ணக்கூடியவர்களா இருக்கணும். அந்த விஷயத்துல நன்றி செலுத்தக்கூடியவர்களா நம்ம வந்து இருக்கணும். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கசீரா. சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.